நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றத ஒரு சீரியஸாக போட்டிருக்கோம். அதில் கேள்வி என்னென்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னர் எக்ஸ் ஒய் ஆகியோர் வயதோட விகிதம் வந்து 3:1ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 10 ஆண்டுக்கு முன்னாடி தற்போதைய வயது விகிதம் வந்து 2:1. சரி, அவர்களின் தற்போதைய வயது அதாவது வருஷத்தில் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இந்த மாதிரி போட்டோன்னா நம்ம வந்து எக்ஸ் ஒயின்லாம் போட்டு சப்ஸ்டிட் பண்ணி போடுவோம். அந்த மாதிரி போட தேவையில்ல. ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் மெத்தடில் போடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கொடுத்துருக்கிற ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து தற்போதைய வயது என்னன்றது தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது வந்து 2:1 ரேஷியோவில் இருக்கான்னு பாருங்கள். இருக்கிற எண் வந்து 1 மடங்காகவும் முதல்ல இருக்கிற எண் வந்து 2 மடங்காகவும் இருக்கான்னு பாருங்கள். இதில் வந்து முதல் 1 மடங்கு வந்து 20, 2 மடங்கு 40, இது சரியாக இருக்குது. இதில் வந்து 1 மடங்கு 15, 2 மடங்கு 30, இதுவும் சரியாக இருக்குது. இதில் வந்து 1 மடங்கு 10, 2 மடங்கு வந்து 20, இதுவும் சரியாக இருக்குது. இதில் வந்து 1 மடங்கு 30, 2 மடங்கு வந்து 60, இது சரியாக இருக்குது. இது எதுக்கு பார்க்க சொல்கிறேன்னா, ஒரு சில கேள்வியில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இப்போ இது எல்லாமே சரியாக இருக்குது. சரிங்களா, 10 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு போட்டிங்கன்னா அது வந்து 3:1 ரேஷியோவில் இருக்கணும். இப்போது இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், ஆப்ஷன் ஏவே எடுத்துக்கிறோம். இது வந்து 40, இது வந்து 20ன்றதை எடுத்துக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடினா 10 வயசு கம்மியாக இருக்கும். 10 வயசு கம்மி பண்ணிங்கன்னா இது 30ன்னு வரும். இதில் 10 வயசு கம்மி பண்ணிங்கன்னா 10ன்னு வரும். சரிங்களா, இப்போது இது வந்து இந்த ரேஷியோவில் கரெக்டாக இருக்கா பாருங்கள். இது 1 மடங்கு, இது வந்து அதோட 3 மடங்கு, அதாவது 10ஓட 3 மடங்கு வந்து 30ன்னு வரும். அப்போது ஆப்ஷன் ஏலேருந்து எடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஆன்சர் தான் வந்து கரெக்டாக இருக்கும். மற்ற ஆப்ஷனில் எடுத்து பாருங்கள், ஆன்சர் வராது. சரிங்களா, இந்த ரேஷியோ கரெக்டாக மேட்ச் ஆகிறது ஒரே ஆப்ஷனில் தான் மேட்ச் ஆகும். இந்தமாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷனில் வரீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாதிரி ஆப்ஷன் வெரிஃபிகேஷனில் போட்டிங்கனாவே போதும், ஆன்சர் வந்துடும். இந்த வீடியோ ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.